Hi மக்களே, welcome to Keenan Tales. So after a long gap, ஒரு ப்ராப்பரான வீடியோ போடுறோம். ஏன் இதுக்கு முன்னாடி இம்ப்ராப்பர் வீடியோ லைக் ஆஃப்டர் 2 monthsக்கு அப்புறமா இப்போதான் வந்து நாங்கள் வீடியோ ஷூட் பண்ண டைம் கிடச்சிச்சு. பிகாஸ் ஆஸ் நியூ பேரண்ட்ஸ் ரொம்ப டயரிங்காக இருக்கிற டேஸ். இப்போதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னது கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்டிஸ் ஆயிட்டு இருக்கும் இந்த பேரண்ட்ஸ் ஸ்டேஜுக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து எதை பத்தினா தமிழ்லயே பார்த்துருப்பீங்க. ஏன் வந்தீங்க உள்ள அப்படி கேட்கலாம். ஐயோ ஏன் தமிழ்லயே பார்த்துருப்பீங்க. பர்த் ஸ்டோரி வீடியோ தான். ஸோ அந்த 2 நாட்கள் அந்த லாஸ்ட் ஃபைனல் டேஸ் ஆஃப் மை டெலிவரி அண்ட் ஹவு இட் வெண்ட் அதெல்லாம் தான். ஸோ இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 2 days சொன்னீங்க அப்படின்னு. ஸோ எப்போ பெயின் ஆரம்பிச்சிச்சு, ஸோ எப்படி அது கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆச்சு அண்ட் எப்படி டெலிவரி ஆச்சுன்றதை பற்றி நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்க போகிறேன். நவீன் வந்து அவன் எப்படி ஃபீல் பண்ணான் அந்த டைமில் அப்படின்றத வந்து ஷேர் பண்ண போகிறான். ஸோ எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா 25th அன்னைக்கு 24th சண்டே அன்னைக்கே எனக்கு வந்து ஈவினிங் மேலே வந்து லைட்டாக லைக் அடிவயிறு வலிச்சிட்டு இருந்த மாதிரி வந்து இருந்துச்சு. பட் நான் ஓகே ஏதோ சூடுனால வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நான் நைட் போய் தூங்க போயிட்டேன். அண்ட் 25th மார்னிங் மண்டே 25th மார்னிங் வந்து அந்த 24th ஆஃப்டர்நூன் சண்டேலேருந்தே எனக்கு வந்து ஒரு நாள் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தேன். ரொம்ப டயர்டாக இருந்துச்சு உடம்பு. எனக்கு இன்னும் என்னோட டெலிவரி டேட் வந்து டியூ டேட் வந்து October 13th. பட் September 24th எனக்கு ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்துச்சு. அண்ட் நான் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து இந்த செக்அப்ஸ்க்கு போயிட்டே இருந்தேன். நார்மல் செக்அப்ஸ் இல்லாம அந்த எனக்கு வந்து ஏன்னா அதுக்கு வந்து அடுத்து வரேன். ஸோ ஃப்ரீக்வெண்டா செக்அப்ஸ்க்கு போயிடுவேன். ஸோ 24th எனக்கு வந்து ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தேன். சரி பட் ஆனால் நமக்கு இன்னும் டேட் இருக்கு. அண்ட் மண்டே வந்து நான் அகெயின் செக்அப்க்கு போகணும் டாக்டர் கிட்ட. வந்து ஆஃப்டர்நூன் 2 o'clock எனக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கு. ஸோ மண்டே மார்னிங் சண்டே ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தேன். மண்டே மார்னிங் எழுந்தேன் ஒரு 6 o'clock. வந்து யூஸ்வலாக என்னோட டைம் வந்து 6 o'clock கிடையாது, கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருப்பேன். சடனாக 6 o'clock வந்துட்டு எனக்கு ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஃபீலிங்கு. சடனாக எழுந்துச்சு நான் போய் பார்த்தேன். எனக்கு ஏதோ வாட்டர் லீக் ஆகுற மாதிரியா என்னன்னு தெரியல. பட் ஏதோ ஒரு லைட்டாக ஒரு கிராம்ப் பெயின் மாதிரி, லைக் பீரியட்ஸ் கிராம்ப் பெயின் மாதிரி லைட்டாக ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஸ்டார்ட் ஆனாலும் ஓகே என்னடா அது என்னன்னு தெரியல. சரி ஓகே நம்ம போயிட்டு வந்து திருப்பி படுத்துடலாம்னு சொல்லிட்டு 6 o'clock வந்துட்டு நான் திருப்பி படுத்துட்டேன். அப்புறம் 8 o'clock ஆச்சு. எனக்கு பெயின் வந்து விட்டுனா எனக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸ் இல்லை. ஒரு ½ an hour ஒரு வாட்டி லைட்டா பெயின் வருது, 2 seconds வருது, டக்குன்னு போயிடுது. ஸோ அது பெயினா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு ஓகே அவங்க வந்து அப்போ தூங்கிட்டு இருந்தா, ரொம்ப டீப் ஸ்லீப்னா நான் ஏஞ்சி போயிட்டு அம்மா கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி லைட்டா பெயின் இருக்கு அப்படின்னா. வந்து சரி நான் கஷாயம் வச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோம்பு அப்புறம் அந்த கொரியாண்டர் சீட்ஸ் நினைக்கிறேன் அதை போட்டு சொன்னவங்க அம்மா அதுதான் இப்படி ஆயிடுச்சு தப்பா சோம்பு அந்த அதிமதுரம் சோம்பு அந்த கொரியாண்டர் சீட்ஸ் சொல்லாது சோம்பா சோம்பு சொல்ல வைக்கிறேன். அந்த கஷாயம் சோம்பு கொரியாண்டர் சீட்ஸ் வச்சு கஷாயம் வச்சு கொடுத்தாங்க. அது வச்சா இது ஒரிஜினல் பெயினா இருந்தா வந்து பெயின் கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகும். பட் அது குடிச்சோடனே எனக்கு வந்து பெயின் பாப்பா அழுதுட்டு இருக்கோம். I'll be back after a short commercial break. ஸோ அவன் அழுதுட்டு இருக்கான். ஸோ நவீன் சமாதானம் போயிருக்கான்.
அந்த வாட்டர் குடிச்சோன்னா கிராஜுவலா பெயின் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தா பட் ஆக்சுவலி பெயின் இன்க்ரீஸ் ஆகலை. நார்மலாக படுத்துட்டு மூவி தான் பார்த்துட்டு இருந்தேன். சரி ஓகே பட் எதுக்கும் நம்ம டாக்டர் கிட்ட போகிறோம், ஆனால் ஏதோ லைட்டாக பெயினாக இருக்கே, ஸோ இன்னும் நமக்கு ஒரு 2-3 வீக்ஸ் இருக்கு டெலிவரிக்கு, பட் ஸ்டில் எல்லாத்தையுமே பேக் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து லைக் அது பேர் என்னது இன்சூரன்ஸ்க்கு தேவையான டாக்குமெண்ட்ல இருந்து ட்ரெஸ்ல இருந்து எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் பேக் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணிட்டு 2 o'clock எங்களுக்கு அப்பாயின்மெண்ட், டாக்டர் அப்பாயின்மெண்ட் 2 o'clock கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். நாங்கள் எங்கே பார்த்தோம் அப்படின்னா சுந்தரம் மெடிக்கல் ஃபவுண்டேஷன்ல தான் வந்து பார்த்தோம். ஸோ எனக்கு கொஞ்சம் ஸ்டாரான்னு சொல்லி அவங்க கேட்கலாம் பார்த்து வருவோம். இப்போ 2 o'clock அப்பாயின்மெண்ட்டுக்கு போயிட்டு சரி எனக்கு நார்மலாக சிடிஜியும் இதுவும் சிடிஜி அண்ட் வந்து சிடிஜி எடுக்க சொன்னாங்க. வாட்டர் லெவல்ஸ் வந்து செக் பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த அந்த வீக்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் 1 day to 1 day வந்து சிடிஜி அண்ட் வாட்டர் லெவல்ஸ் வந்து செக் பண்ணோம். ஏன்னா எனக்கு வந்து இந்த 32 வீக்ஸ்ல இருந்தே வந்து இந்த ஜெஸ்டேஷனல் ஹைப்பர் டென்ஷன் இருந்துச்சு. 30 வீக்ஸ்ல இருந்தே வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மினிமல் லெவல்ல இருந்துச்சு. ஸோ இந்த 2 ரீசன்ஸ்னால என்னை வந்து ஃப்ரீக்வெண்ட் செக்அப்ஸ் வர சொல்லிட்டே இருந்தாங்க. அண்ட் அப்போ வந்து ஹைப்பர் டென்ஷனும் கொஞ்சம் அதிகமாக இருந்தனால கண்டினியூஸாக வாட்டர் லெவல்ஸ் இது ரெண்டுமே மானிட்டர் பண்ணோம் அப்படின்ட்டு மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே ஸோ இந்த மாதிரி 1 day விட்டு 1 day வர சொல்லிட்டே இருந்தாங்க. அதுலேயே வந்து நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். அண்ட் 9th month அந்த ஸ்டார்டிங் செக்அப் அப்போ வந்து நான் கிராஜுவலாக செக் பண்ணப்போ பேபியோட வெயிட் வந்து 2.1 அந்த மாதிரினால தான் இருந்துச்சு. ஓகே இப்போதைக்கு இருக்கு, நமக்கு இன்னும் 4 weeks இருக்கு, கிராஜுவலா வெயிட் இன்க்ரீஸ் ஆயிடும். சரியா நாங்கள் நார்மலாக இருந்தோம். டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அண்ட் ஜெஸ்டேஷனல் ஹைப்பர் டென்ஷன் இது ரெண்டுமே இருந்தனால எனக்கு கொஞ்சம் டயட் மெயின்டைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. நான் கிராஜுவலாக வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருந்தேன், ரொம்பலாம் இன்க்ரீஸ் ஆகல. பட் இந்த டயட் மெயின்டைன் பண்ண ரீசன்னால நான் வந்து அந்த எக்ஸ்ட்ரா 500 calories எக்ஸ்ட்ரா 300 calories சாப்பிடணும்னு சொன்னதை வந்து நான் ப்ராப்பராக எடுத்துக்கல. ஸோ நான் கம்மி ஃபுட் இன்டேக் தான் வந்து எடுத்துட்டு இருந்தேன். கம்மி ஃபுட் இன்டேக்னா லைக் நான் எப்படி கிராஜுவலாக சாப்பிடுவேனோ அந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அந்த பர்டிகுலராக அந்த 8th month மிட்ல இருந்து அந்த 9th month மிட் வரைக்கும் இந்த 1 month வந்து நான் ரொம்ப எக்ஸ்ட்ரா ஃபுட்ஸ் எடுத்துக்கல. கிராஜுவலாக நான் என்ன சாப்பிடுவேனோ அது மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாம் போயிட்டு இருந்தது. அன்னைக்கு நாங்கள் போய் செக்அப் போயிட்டு செக் பண்ணுறோம். சிடிஜி செக் பண்ணோம். சிடிஜி நார்மலாக தான் இருந்துச்சு. செகண்ட் வந்து இந்த வாட்டர் லெவல்ஸ் செக் பண்ணாங்க. வாட்டர் லெவல் செக் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி நாள் அந்த ஃப்ரைடே செக் பண்ண வரைக்கும் எனக்கு 9 வரைக்கும் தான் இருந்துச்சு. பட் அன்னைக்கு போய் செக் பண்ணும்போது சடனாக பார்த்தா வாட்டர் லெவல் வந்து கம்மியாயிடுச்சு. ஆலிகாமி 5 கீழே வந்துச்சு வாட்டர் லெவல்ஸ், நீங்க உடனே போயிட்டு அட்மிட் ஆகுங்க அப்படின்னு சொல்லி. சரி ஓகே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்ததுதான். எதையும் தெரிஞ்சிச்சு அவனுக்கு. ஓகே போய் அட்மிட் ஆகலாம்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்லிப்லாம் எழுதி கொடுத்துறாங்க. என் டாக்டர் என்ன அங்கே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, இன்னைக்கு நைட்டு வந்து போய் அட்மிட் ஆகுங்க 7 o'clock. இப்போ நீங்கள் வீட்டுக்கு போய் திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு இப்போ போய் அட்மிட் ஆகுங்க. பட் நாளைக்கு மார்னிங் ஒரு 4 o'clock அப்படிதான் வந்து நம்ம லேபர் இண்டக்ஷன் பண்ணலாம். ஏன்னா அப்போ வரைக்கும் எனக்கு வந்து பெயின், நான் சொன்னேன் இந்த மாதிரி கிராம்ப்ஸ் மாதிரி பெயின் இருக்கு அண்ட் வாட்டர் ஏதோ வீக் இது மாதிரி இருக்கு, பட் எனக்கு ஷோரா தெரியல அப்படின்னு. ஸோ அவங்க இல்லை ரொம்ப ஃப்ளோ மாதிரி இருந்தா சொல்லுங்க, அப்படி இல்லைன்னா வந்து நார்மல் தான் வைட் டிஸ்சார்ஜ் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் சரி விட்டுட்டேன். இன்னொன்று என்னன்னா அந்த எஸ்எம்எஃப் ஹாஸ்பிட்டல்ல அந்த லேபர் வார்டு, அந்த லேபர் வார்டு வந்து ஒரு ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பேபி பிறக்கவங்க எல்லாருக்குமே வந்து இந்த லேபர் பெயின் இதை பத்தி எல்லாமே ரொம்பவே பயம்ன்றது நார்மலாவே இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஜெஸ்டேஷனல் ஹைப்பர் டென்ஷன் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு அந்த 34th வீக்லேருந்து என்னோட பிபி வந்து மானிட்டர் பண்ண சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ பிபி மிஷின் வாங்கி நான் வந்து டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருந்தேன் பிபிக்கு. ஸோ பிபி மானிட்டர் பண்ணிட்டே இருந்தேன். மானிட்டர் பண்ணிட்டே இருக்கவும் சடனாக 1 day வந்து இந்த 34 வீக்ஸ்ல வந்து எனக்கு என்ன ஆச்சு, கொஞ்சம் பிபி வந்து ஹை ஆயிடுச்சு. என்னோட டயஸ்டாலிக் ப்ரெஷர் வந்து ஹை ஆயிடுச்சு.
190 மேல வந்தாலே 1995க்கு மேல வந்தாலே நீங்க வந்து லேபர் வார்டுக்கு வந்துடுங்கன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நாங்க சடனா எனக்கு ரொம்ப ஹெட்டேக்கா இருந்துச்சு, ரொம்ப ஸ்வெட் ஆயிட்டே இருக்குன்னு சொல்லி பிபி மானிட்டர் பண்ணும்போது 105 கிட்ட போயிடுச்சு. 1 ஹவரா நான் டேப்லெட் போட்டுமே கம்மியும் ஆகலை. அதனால சரின்னு சொல்லி நாங்க கிளம்பி நைட் ஒரு 10 o'clock போய் லேபர் ரூமுக்கு போய் இந்த மாதிரி பிபி ஹையா இருக்குன்னு சொன்னா அவங்க டேப்லெட் கொடுத்தாங்க. பட் பிபி கண்ட்ரோல் ஆகல. நான் 34 weeks இறங்கினால அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீங்க அட்மிட் ஆகுங்க, அந்த பிபி மானிட்டர் பண்ணி பிபி கம்மியானதுக்கு அப்புறமா தான் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து 34 weeks நடந்துச்சு. அப்போ அந்த அட்மிட் ஆகி அன்னைக்கு நைட்ல இருந்து நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் வரைக்கும் நான் அங்க இருந்தேன். அந்த லேபர் வார்டோட அட்மாஸ்பியர் லைக் அங்க நிறைய எல்லாருக்குமே வந்து பெயின் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த அட்மாஸ்பியர்ல அங்க வந்து அந்த கம்ப்ளீட் லேபர் வார்ட்ல தான் வச்சிருந்தாங்க. லேபர் வார்ட்ல லைக் ஒரு 6 to 8 பெட்ஸ் வந்து தனித்தனியா ஸ்கிரீன் போட்டு இருப்பாங்க. ஸோ அங்க வந்து எல்லாருக்கும் பெயின் அதுக்கப்புறமா டேக் தம் டு டெலிவரி ரூம். ஸோ அந்த அட்மாஸ்பியர் வந்து நான் பார்த்தோன்னே எனக்கு பிபி சுத்தமா கம்மியாகல. நான் ரொம்ப பேனிக் ஆயிட்டேன். எனக்கு வந்து ரொம்ப நர்வஸ் ஆயிட்டேன். அந்த ஐயோ பெயின் இப்படியா இருக்குமா, அவங்க எல்லாரும் கத்தும்போது எனக்கு பெயின் எப்படி இருக்கும்னு தெரியல. பட் ஓகே பெயின் வந்தா இவ்வளவு இன்டாலரபிளா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மாதிரி மைண்ட் செட் ஆயிட்டேன். ஐயோ இன்னும் நம்ம பண்ண போறோம்னா ரொம்ப பயந்துட்டேன். சரி எனக்கு அன்னைக்கும் பிபிஏ கம்மியாலும் நெக்ஸ்ட் ஆஃப்டர்நூன் தான் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்புங்க, நான் வீட்டுக்கு அனுப்பிச்சாலும் நார்மல் ஆயிடுங்கன்னு சொல்லி நான் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வந்தேன். அப்புறம் எனக்கு கொஞ்சம் பிபி வந்து ஒரு 3 times டேப்லெட் போட்டு அப்படியே கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். இந்த ஹைப்பர் டென்ஷன் இதெல்லாம் இருந்ததுனால மானிட்டர் பண்ணிட்டே இருந்தாங்க. நான் அந்த 37 weeks 4 daysல இந்த ஆலிகன் நடந்துச்சு. சரின்னு நான் போய் அட்மிட் ஆக சொன்னப்போ என் கைனகாலஜிஸ்டே வந்து she knew how panic I was. நான் ரொம்ப பேனிக் ஆயிட்டேன்றதுனால இன்னைக்கு நைட் வந்து நீங்க லேபர் வார்டுக்கு போக வேணாம், நீங்க வந்து ஆப்போசிட்ல வந்து ஷேரிங் ரூம்ல இருங்க, அதுக்கப்புறம் நாளைக்கு மார்னிங் ஒரு 4 o'clock வந்து லேபர் இண்டக்ஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆஃப்டர் தட் வி வில் see how it goes அப்படிங்கிற மாதிரி சொல்லி அண்டர்ஸ்டுட். நான் வந்து ரொம்ப நர்வஸ் ஆயிடுவேன், அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஷேரிங் ரூம் இருங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. ஸோ 7 o'clock போய் அட்மிஷன் போட்டாச்சு. அப்பவே வந்து எனக்கு லைட்டா வாட்டர் ரிலீஸ் ஆகுற மாதிரி இருக்கு. பட் இந்த லேபர் வார்டு அந்த ஸ்டஃப் இந்த பயம்னால நான் வந்து எனக்கு வாட்டர் லீக்கா என்னன்னு தெரியல. நான் அவங்க கிட்ட சரி ஓகே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம், ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதையும் சொல்ல அங்க போய் எனக்கு பேசிக் செக்ஸ் அதெல்லாமே பண்ணிட்டு சிடிஜி எல்லாமே பார்த்துட்டு என்ன வந்து அந்த ஷேரிங் ரூமுக்கு ஒரு 10 o'clock மேல ஷேரிங் ரூமுக்கு அனுப்பிச்சாங்க. ஸோ 10 o'clock போயிட்டு நான் இட்லி மட்டும் ஒரு 3 இட்லி சாப்பிட்டுருப்பேன். இட்லி சாப்பிட்டுட்டு அங்க ஷேரிங் ரூம்ல ஸோ ஷேரிங் வந்து 10 o'clock ஒரு வேலை எல்லா டெஸ்ட்டும் செக் பண்ணிட்டு அவங்க பிளட் அதெல்லாமே இது பண்ணிட்டு 10 o'clock போய் என்னை ஷேரிங் ரூம்ல விட்டாங்க. ஸோ 10 o'clock நான் போகும்போது எனக்கு வந்து அந்த 7 o'clock அப்படியே வந்து எனக்கு இந்த வாட்டர் லீக் இருக்கிறனால என்னன்னு தெரியல பெயின் வந்து ஒரு 15 minutes ஒன்ஸ் ஒரு 2 seconds 3 seconds அப்படி கிராம்ஸ் வருது, திருப்பியும் அந்த கான்ட்ராக்ஷன்ஸ் மாதிரி வருது, அதுக்கப்புறமா நார்மல் ஆயிடுது. அந்த மாதிரி 15 minutes ஒன்ஸ் அந்த 7 o'clock அந்த மாதிரிலாம் 15 minutes ஒன்ஸோ 20 minutes ஒன்ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்து போச்சு. 10 o'clock மேல வந்து நான் அவங்க கிட்ட லைட்டா இந்த மாதிரி கிராம்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அவங்க சிடிசில செக் பண்ணிட்டு எதுவும் இல்லை, நான் ஹார்ட் பீட்ல நார்மலா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க மிடில் இது பண்ணிட்டு போயிட்டாங்க. என்ன சொன்னாங்க 3 o'clock நாங்கள் வந்து சிடிசி செக் பண்ணுவோம், 3:30க்கு சிடிசி வந்து செக் பண்ணுவோம், சிடிசி பிபி செக் பண்ணுவோம், செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து லேபர் வார்டுக்கு போயிட்டு நம்ம இண்டக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நைட்டு எனக்கு தூங்க முடியல. நானும் அம்மா நவீன் இருந்தோம். நவீன் கீழே படுத்துட்டோம்னா அம்மா இன்சைட்ல படுத்துட்டு இருக்காங்க. நவீனும் ஏன்னா ஃப்ரீக்வெண்டா அவங்க வந்துட்டே இருந்தாங்க. ஒரு 1 hour கேப்லயே 1 hour 2 hours கேப்லயே அவங்க வந்துட்டே தான். 10 o'clock தான் 10 தான் படுத்தோம். திருப்பியும் 12 o'clock வந்தாங்க. திருப்பியும் 3 o'clock வந்துட்டு செக் பண்ணிட்டு 3:30 4 நான் வந்து உள்ள போனோம் லேபர் வார்டுக்கு. சரி ஓகேன்னு சொல்லி பெயின் கிராஜுவலா வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு.
அந்த 15 மினிட்ஸ்ன்றது வந்து கம்மியாகி லைக் 12 மினிட்ஸ் 13 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அந்த மாதிரி ஆகிட்டே இருக்கு. ஸோ 10 மினிட்ஸ் பெயின் வந்து மார்னிங் அந்த 3 o'clock அவங்க வந்து செக் பண்றாங்க. எனக்கு இன்னும் எனக்கு ரொம்ப பெயின் மாதிரி ஃபீல் ஆகுது. அவங்க கிட்ட நான் சொல்றேன் இந்த மாதிரி பெயின் இருக்கு, பெயின் அவங்க இன்வெஸ் பண்ணணும். பட் அவங்க வந்து கேட்குறாங்க என்ன, நான் வந்து ரொம்ப சஃபர் ஆயிட்டு இருக்க மாதிரி இருந்தேன். அப்போ கேட்டாங்க என்ன ஆச்சு, பெயின் இருக்கா அப்படின்னு. ஆமா பெயின் இருக்கு, எனக்கு முடியல அப்படின்னு. அந்த அந்த கான்ட்ராக்ஷன்ஸோட இது வந்து அந்த 15 செகண்ட்ஸ் அப்படி வருது, 20 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. ஸோ அப்போதான் அது கிராஜுவல் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கு போல. பட் அதுவே எனக்கு வந்து ரொம்ப அன்பியரபிளா இருந்துச்சு. ஸோ அவங்க அதெல்லாம் என்னன்னா இப்போதானே பெயின் கிராஜுவலா ஸ்டார்ட் ஆயிருக்கு, நத்திங் நவ் ஒன்லி ஸ்டார்டிங் ஸ்டேஜ். நீ ஏன் வந்து ஃபீல் பண்ற, நம்ம பெயின் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு இருந்தோம், பட் அதுவே எனக்கு ஸ்டார்ட் தானே ஆயிருக்கு, இட்ஸ் குட் அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஸோ லேபர் வார்டுக்கு 4 o'clock கூட்டு போயிட்டு மானிட்டர் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ வந்து இந்த பிபி வந்துட்டு கொஞ்சம் வந்து ஷூட் அப் ஆயிடுச்சு. ஸோ பிபி ஷூட் அப் ஆனதுனால ஒரு 5:30 அந்த மாதிரி டைம்ல வந்து அங்க இருந்த டியூட்டி டாக்டர்ஸ் வந்துட்டு ஓகே வில் வெயிட் அண்ட் சி, இன்னும் இப்போ பிபி வந்து ஹையா இருக்கு அப்படின்றதுனால வில் வெயிட் அண்ட் சி, என்ன பண்ணாலும் பார்க்கலாம். என்னோட கைனகாலஜிஸ்ட் அவங்க பேரமன் வந்து வரணும் அப்படின்றதுக்காக அவங்க ஒரு 9 o'clock அந்த மாதிரி தான் வருவாங்க. அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம், என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே எதுவாக இருந்தாலும் ஃபைன், நமக்கு பேபி வந்து நல்லபடியா வந்தா ஓகே அப்படின்ற மாதிரிதான் இருந்தோம். அப்புறம் எனக்கு அந்த மீன் டைம்ல எனக்கு பெயின் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது, கிராஜுவலா எனக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. என்னால பியரே பண்ணும் போதுல அந்த 30 செகண்ட்ஸ் வந்து அப்படியே 1 minute ஆகுது. என்னால அந்த பெயின் பேரே பண்ண முடியல, அந்த அளவுக்கு ஒரு பெயின். இந்த கைனகாலஜிஸ்ட் 9 o'clock வந்து செக் பண்ணப்போ வந்துட்டு we might need a C-section because of high BP, but we'll see how it progresses and அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்க, பெயின் இன்டியூஸ் பண்ண வேணாம், பிகாஸ் பெயின் இன்டியூஸ் பண்ணா அகேன் எனக்கு வந்து பெயின் இன்டியூஸ் பண்ணாங்கன்னா திருப்பி அவங்க பிபி ஹை ஆக சான்சஸ் இருக்கு. அதனால பிபி கண்ட்ரோல் பண்ணிடுறதுக்கு தான் அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால பெயின் இன்டியூஸ் பண்ணலை. பட் எனக்கு பெயின் இன்க்ரீஸ் பண்ணாமலே வந்து கிராஜுவலா பெயின் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அவங்க 9 o'clock வந்து பார்த்துட்டு இல்லை அகெயின் கம் பேக் அட் 2 o'clock இஃப் நத்திங் கோஸ் பை 2 o'clock வந்து சின்ஃபிங் பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் கிராஜுவலாக எனக்கு பெயின் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருந்துச்சு. நல்லா சுத்தமாக பெயின் டாலரேட்டே பண்ண முடியல. யாருமே நல்லா வெளில இருந்தும் யாருமே நல்லா பார்க்க முடியல, பிகாஸ் நான் லேபர் வார்டு உள்ள இருக்கேன், எல்லாருமே வெளியே இருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தாச்சும் அட்லீஸ்ட் கொஞ்சம் கம்ஃபர்டிங்கா இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் பார்க்க முடியல. நடுவில் ஒரு ஆக்சுவலா அவங்க வந்து யாருமே அலோவ் கிடையாது. ஸோ லேபர் வார்டு வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா மாதிரி. ஸோ ஜென்ரலாக யாருமே உள்ளே அனுப்ப மாட்டாங்க, மதர் அனுப்ப மாட்டாங்க. ஸோ அந்த பக்கத்துலேயே ஒரு சின்ன ஒரு லாபி மாதிரி இருக்கும், அவங்க தான் வந்து எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ லேபர் பேஷண்ட்ஸ் இருந்தாலுமே அவங்க வந்து எல்லாருமே அங்கே தான் வெயிட் பண்ணணும், யாருமே அலோவ் கிடையாது. ரொம்ப நியர் சினாரியோவில் மட்டும்தான் ஹஸ்பண்ட் ஆர் மதரை வந்து உள்ளே அனுப்புவாங்க. ஸோ ரொம்ப பெயின் டாலரேட்டே பண்ண முடியல, நான் ஏதாச்சும் கூப்பிடுங்கன்னு சொன்னால் அப்போ ஒரு 12 o'clock 1 o'clock அந்த மாதிரி இருக்கும். அப்போதான் வந்து நவீன உள்ள அனுப்பிச்சாங்க. அனுப்பிட்டு இந்த மாதிரின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷன் எப்படி இருக்கு. இந்த லாபியில உட்கார்றதே வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு விஷயம். எப்படின்னா லைக் அதுக்கு பின்னாடியே வந்து இந்த மெட்டர்னிட்டி அந்த ரூம்ஸ் எல்லாம் இருக்கு, பட் எதுவுமே தெரியாது. ஒரு மாதிரி கார்ட்போர்ட் லைக் ஒரு பிளைவுட் ஷீட் மாதிரி அடிச்சிருப்பாங்க. பட் என்னன்னா உள்ள கத்துறவங்களோட சத்தமும் வெளில அப்படியே கேட்கும். ஐயோ அம்மா ஒரு உருவெல்லாம் கத்தின்னு இருப்பாங்க, நம்ம வெளில கேட்கும். அதுவும் யாரா கத்துறாங்க, இது யாரா என்ன தெரியுது வந்து பெரிய ஒரு பிரச்சனை இருக்கும். இங்க சொன்ன மாதிரி அந்த 1 o'clock டைம் பீரியட்லாம் வந்து
தனியா ஒரு குழந்தை கேட்டது, ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, குழந்தை பிறகு தனியா சொல்லவும் அது என்ன தெரிஞ்சிச்சு, ஓகே இது கீர்த்தனாதான் இந்த சவுண்டு இவதான் கொடுக்கான்ட்டு. அப்பதான் வந்து டாக்டர் சடனா எப்படியும் கூப்பிடுவாங்க, இந்த கீர்த்தனா எதை அவங்க பேஷண்ட் பேரு அன்னைக்குன்னு பார்த்து 2 கீர்த்தனா வேற. நீங்க வந்து கீர்த்தனா இல்லை நானும் ஓடுறேன், அவங்க ஹஸ்பண்டும் ஓடுறான். வந்தா வேற விஷயத்துக்காக கூப்பிடுவாங்க, சில டைம் மெடிசனுக்காக கூப்பிடுவாங்க, சில டைம் ஏதாவது லைக் டவல்ஸு, இது ஃபுட்டுக்காக, இல்லை ரப்பர் பேண்ட், நைக்கீஸ், இது எல்லாத்துக்குமே வந்து கூப்பிட்டு வாங்கி நேசம் உள்ள எடுத்துப்பாங்க. அப்பவும் யாரையும் விட மாட்டாங்க. கூட ஓடி பார்க்கும்போது சடனாக அந்த மாதிரி பிபி இது இருக்கு, மேம் வந்துட்டு இருக்காங்க. பிபி கண்ட்ரோல் ஆயிடுச்சு, இப்போ ஒன்றும் கிடையாது, வாட்டர் ஓரளவுக்கு இப்படி இருக்கு. பட் இருந்தாலும் மேம் வந்து இந்த மாதிரி சில விஷயம்லாம் வந்து கேட்டு வாங்கிக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதுதான் சி செக்ஷன், இதுதான் என்னோட ப்ராசஸ், இதுதான் பண்ணுவோம், இதனால இந்த எஃபெக்ட்ஸ் வராமே போகலாம். 99% வராது, பட் 1% சான்சஸ் இருக்கு இந்த மாதிரி ஏதாவது வர்றதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த மாதிரி சைன்லாம் வாங்கினாங்க. அதுவே வந்து ரொம்ப பயப்படுற மாதிரி. ஹாஸ்பிட்டல் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் ஏன்னா 1 டேக்கு ஒரு 10 டெலிவரிஸ் பண்றாங்கன்னா அவுட் ஆஃப் 10 மோஸ்டா 10 out of 10 அவங்க வந்து நார்மல் டெலிவரி தான் ட்ரை பண்ணுவாங்க. அது ரொம்ப வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ மட்டும் தான் சொன்னாங்க. பட் அகைன் அது கூட எனக்கு தெரிஞ்சதும் அவங்க புஷ் பண்ணி அதெல்லாம் டைப் பண்ணி ரொம்ப காம்ப்ளிகேஷன் இருக்கு. இந்த ஒரு பேபிக்கும் மதருக்கும் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் அஃபெக்ட் ஆகிற ஸ்டேஜ் இருக்குன்னா அவங்க இல்லைன்னா இதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்க முடியும் சொல்றாங்க. பட் இது வரைக்கும் நார்மல் டெலிவரியோ சிஹெச்னோ டசன்ட் மேட்டர். எண்ட் ஆஃப் த டேஸ் நம்ம வந்து ஒரு குழந்தையும் அம்மாவும் அந்த ஒரு பெனிஃபிட் இருக்கு. இது எல்லாமே இருக்கு, டோட்டலி எல்லாமே ஒத்துக்கலாம். அது மாற்று கருத்துன்றது யாருக்குமே கிடையாது. பட் ஒரு சிச்சுவேஷனோ ஒரு இடத்துக்கான சூழல் வந்து மல்டிபிள் ஃபேக்டர்னால நிறைய காரணங்களாகவும் அது சேஞ்ச் ஆகும் போதும் அதை வந்து ஒரு அக்செப்டன்ஸ் லெவல் இருக்கும் அவங்களுக்கு வந்து. ஓகே நம்ம இந்த நேரத்துக்கு அந்த ஒரு விஷயத்த முக்கியன்றது இல்லாமல் அந்த குழந்தையும் கேள்ற அளவுக்கு பார்த்துருக்கோம். ஸோ எனக்கு வந்து நான் இதுவே சொன்னாவே நான் சொன்னேன் ஓகே ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. ரெண்டுமே ஈக்குவலி டயரிங், ரெண்டுமே வந்து கஷ்டப்பட்டு தான் நம்ம பண்ண போறோம். ஒன்று வந்து ஈஸி இன்னொன்று கஷ்டம் அப்படின்னு கிடையாது. ரெண்டுத்தையுமே அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டுமே இருக்கு. ஸோ ரெண்டுமே வந்து பெயின்ஃபுல் தான். இது பிஃபோர் பெயின்ஃபுல்லாக இருக்கும், ஆஃப்டர் பெயின்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோதான் வந்து டிஃப்ரென்ஸ். அதுவும் ஆஃப்டர் பெயின்ஃபுல், ஒரிஜினல் பர்த்தும் வந்து ஆஃப்டரும் வந்து பெயின்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. ஸோ எங்களுக்கு நாங்கள் முன்னாடிலேருந்து என்ன மைண்ட் செட்டில் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஓகே வி ஹாவ் டு பி ஓப்பன் மைண்டட் ஃபார் டு அக்செப்ட் எனிதிங். ஜஸ்ட் தட் நானும் பேபியும் சேஃபாக இருக்கணும், அதுதான் வந்து நவீனோட மைண்டு. ஸோ நான் சொன்னோடனே நவீன் வந்து ஆப்ஜெக்ட்லாம் பண்ணல, எதுவுமே பண்ணல, ஓகேன்னு சொல்லி நாங்கள் 2 பேருமே சைன் போட்டு ரெடியாக இருந்தாங்க. பட் அகெயின் 2 o'clock ஒரு 2 o'clock செக் பண்ணும்போது நானும் அந்த இடத்துல நடந்து போயின்னு இருக்கேன். கத்துற சவுண்ட் கேட்குது. ரொம்ப ஒரு ஜோன்ட் அவுட் ஆயிடுச்சு. நான் தான் எவ்வளோ படத்துல காமிச்சிருக்காங்க, ஹீரோ இப்படி நடப்பாரு அப்படி நடப்பாரு, ஒரு இன்ஜினியரோட தலை சிக்கும் சவுண்ட் கேட்கும், அதெல்லாம் வெளியே நம்மளே கிடையாது. பட் ரொம்ப டோட்டலாக வந்து அந்த இடத்துல வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது வந்து நான் 100% வந்து ஃபீல் பண்ணேன். அது வந்து ஒரு எப்படி சொல்றதுங்க, ஒரு ரிசல்ட்டு, ஒரு எக்ஸாம் ரிசல்ட்டு தெரிஞ்சிக்கிறத விட ஒரு ஸ்டெப் அதிகம். நம்ம ஐயோ இதெல்லாம் நடக்கும்போது இது பேஸ் போவோம் நம்ம இதுங்கிறப்போ அவங்க வணிக பொறுப்பமாகவும் நமக்கு வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து என்ன ஆகிடுது, நம்ம இவ்வளோ வந்து புத்துரு பண்ணணுமா அந்த மாதிரி தாட் ப்ராசஸ்லாம் வரும். பட் எண்ட் ஆஃப் த டே எல்லாமே நல்லா முடிஞ்சுது. ஏன்னா அந்த டைம் டாக்டருடைய ஒரு 5-10 minutes வந்தாங்க, டக்குன்னு கூப்பிட்டாங்க. போய் பார்த்தோன்னா என்ன சொல்லிட்டாங்க, இல்லை இப்போ எல்லாருமே வந்து நார்மலாக இருக்குது, இந்த லெவல் இருந்தால் போதும், பிபி வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆயிடுச்சு, நம்ம வந்து இதெல்லாம் சீன் அவ்வளோ பண்ண தேவையில்ல, 15 months ஷுட் டெலிவரி சந்தோஷப்பட்டதோட டாக்டர் வந்து அவ்வளோதான் சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வந்து காம்ப்ளிகேஷன்ஸாக ரொம்ப கம்மியாயிடுச்சு. இது வந்து நல்ல விஷயம். அது ரொம்ப நாங்களே எதிர்பார்க்கல. காட்ஸ் கேஸ் எல்லாமே
நார்மல் பேபி அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணி எனக்கு பெயினே இன்க்ரீஸ் பண்ணாம எனக்கு 8 சென்டிமீட்டர் கிட்ட வந்து டைலேட் ஆயிடுச்சு. நல்லா கோஆப்ரேட் பண்ணி பேபி ஹார்ட் பீட் எல்லாமே நார்மலா இருக்கு. எல்லாமே நார்மலா இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பைக் இருந்துச்சு, அந்த ஸ்பைக் கிராஜுவலா அப்படியே ரெடியூஸ் ஆகி நார்மல் ஆகும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் நல்ல இது நார்மல் ஆயிடுச்சு. ஸோ ஆசனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்டே அவங்க அந்த டிசிஷன் எடுத்து பாவம்னா அவங்க அப்படியே பண்ணிருக்கலாம். பட் அந்த ஸ்பேஸ் கொடுத்ததுனால இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. ஸோ அதனால அவங்களுக்கு எப்பயுமே லைக் ஒரு சான்ஸ் கொடுத்தது என்ன ஆகுதுன்னு பார்த்து அவங்க அந்த டிசிஷன் எடுக்கிறது வந்து ரொம்ப அப்ரிஷியபிள். ஆமா, எங்களுக்கு அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. பிகாஸ் அது அவங்களுக்கு சி செக்ஷன்றது ஒரு ஈஸியா அவங்களால பண்ணிட்டு போயிருக்க முடியும். அவங்களால அந்த மார்னிங் அவங்க வந்து பார்த்துட்டு போனப்பே தட்ஸ் அன் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஃபார் தெம் as for the hospital thing and for the doctor also. பட் ஆனா அவங்க அந்த டெசிஷன் எடுக்காம லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையில அவங்க வந்து இப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி அந்த டெசிஷன் அவங்க எடுத்தாங்க. நாங்களும் அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கோஆப்ரேட் பண்ணோம். ஸோ அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி அவங்க வந்து அந்த 2 o'clockனால எனக்கு பெயின் இன்டாலரபிளா இருந்துச்சுனால ஐயோ எப்போடா அதை முடியும், எப்போடா நம்ம வந்து பேர்ட் கொடுத்துட்டு அதுல இருந்து ரிலீஃப் ஆகும்னா லைக் அந்த பெயின் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அந்த மாதிரி இப்போ கூட நினைச்சா கூட வந்து ஒரு நைட் மேர் மாதிரிதான் இருக்கு அது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 3:15க்குனால எக்ஸ்ட்ரீம் பெயின். ஸோ 3:15க்கு மேலே தான் என்ன டெலிவரி ரூம்க்கு கூப்பிட்டு போனாங்க. ஸோ அதற்கும் நேரம் வந்து 3:15க்கு மேலே தான் டெலிவரி ரூம் கூப்பிட்டு போய் அரௌண்ட் 3:52 அவங்க பிறந்தான். ஸோ அது வந்து லைக் அதுக்கு மேல வந்து டயர்ட் ஆயிட்டேன். இந்த டெலிவரி ட்ரெண்ட் சவுண்ட் படி யாரெல்லாம் ஹை பிட்ச் போய் விடுறாங்களோ அதுக்கப்புறம் அடுத்த 2 செகண்ட்லயே பாட்டு. ஸோ ஓகே இந்த சவுண்ட் வந்துச்சு, ஓகே ஃபினிஷ் ஆயிடுச்சு, கீப் மேட்ச் அவ்வளோதான் தெரிஞ்சிச்சு. பட் அவங்க உடனேவும் பேபி காட்டல, எப்படியும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும் காட்டுவாங்க. வந்து ஆல்வேஸ் அந்த எஸ்எம்எஃபோட லாபியும் அந்த ட்ராக்கிவாரோ நான் கண்டிப்பாக மறக்கணும். அந்த லேபர் வார்டு வந்து லைஃப்ல வந்து அந்த லேபர் வார்டு மறக்கவே மாட்டேன். லைக் ஒரு மாதிரி மிக்சட் எமோஷன்ஸ். லைக் ஃபர்ஸ்ட் டைம் போனப்பவே வந்து ரொம்ப அப்படியே பயந்துட்டு அப்படி வந்தேன். ஸோ எனக்கு எப்படி லைக் நான் வந்து ஆல்ரெடி எப்படின்னா எனக்கு என் மேல ஆக்சுவலி கான்ஃபிடென்ஸ் இல்லை. நம்ம நார்மல் டெலிவரி ஆயிடுமான்ற மாதிரி எனக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை. பேசிக்கா நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்திருக்கு. அண்ட் இந்த பிரெக்னன்சி டைம்லயும் வந்து இந்த ஹை பிபி இதெல்லாம் இருந்ததுனால ரொம்ப மிக்சடா தான் இருந்துச்சு என்னோட இது. பட் அந்த நார்மல் டெலிவரி நான் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஓகேடா என்னன்னா பண்ணிடலாம் லைஃப்ல அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து அவங்க எல்லாம் கூப்பிட்டோன்னா எப்படின்னா அந்த டோர் ஓப்பன் ஆகும், அந்த டாக்டர் அந்த நர்ஸ் கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி பேஷண்ட் ஆஃப் கீசனா பேர் சொல்லுவாங்க. நம்ம போய் எப்படி போய் நின்றுவாங்க. குட்டியாக ஒரு நர்ஸ் வருவாங்க, இப்படி பிடிச்சி வைப்பாங்க. ஃபுல்லாக டவல் சுற்றி இருக்கும். வெறும் ஃபேஸ் மட்டும் காமிச்சு இருந்தாங்க. வாங்க ஃபேஸை க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறம் கீழே தந்துவாங்க பையன். அந்த வந்து ஒரு நல்ல ஒரு அன்பாக்சிங் ஈவெண்ட் பண்ணுறது இன்னைக்கு காமிச்சு ஓகே பேபி குத்தோம் அப்படி சொல்லிட்டு இப்படியே பொத்தி வச்சா மாதிரி காமிச்சு அப்படியே பொத்தி வச்ச மாதிரி அப்படியே எடுத்து எங்களால எதுவுமே கேப்சர்லாம் பண்ண முடியல. பிகாஸ் நாங்க அபின் உள்ள வந்து பாக்கும்போது நீங்க வந்து நடுவுல வந்து நீங்க போய் உங்க ஒய்ஃபை கன்வின்ஸ் பண்ணுங்க, நீங்க போய் பேசுங்க அப்படின்ட்டாங்க. உள்ள போனோம்னா ஸ்கிரீன் எல்லாம் போட்டு நர்ஸ் எல்லாம் இருக்காங்க. உள்ள எல்லாரும் ரூம் ஒருத்தவங்க எனக்கு வந்து என்ன பண்றது என்ன பேசுறதுன்னே தெரியல. நமக்கா அதுல உள்ள என்ன போய் பேசிட்டு போய் கண்ணு
போனா டாக்டர் திட்டாங்க, கோஆபரேட்டே பண்ண மாட்டாங்க. எனக்கு ப்ராஃபிட் ஆக மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும், சைன் பண்ணணும், இது பண்ணணுன்றாங்க, சைன் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து டீப்பா என்ன பண்ணேன்னு தெரியல. அப்படியே ஸ்ட்ரிக்டா ஒரு பேச வச்சுன்னு என்ன ஒன்றும் டாக்டர் சொன்னாங்க, வேற எங்களுக்கு இதெல்லாம் இல்லை, நீங்கள் பேசுனா உங்களுக்கு மன ஸ்ட்ரென்த் கிடைக்கும், அதுக்காக தான் நான் சொன்னேன். அப்படி பேசிட்டு போனாலும் எனக்கு இன்னும் ரொம்ப ஆல்ரெடி நம்மளே பெயின்ல இன்னும் சஃபர் ஆயிட்டு இருக்கோம், ஏன்னா இப்படி பேசிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி ஓகே, வேற ஆப்ஷனே இல்லை, நம்ம அந்த பேபி மேல தரல மட்டும்தான் நமக்கு பெயின்ல இருந்து ரிலீஃப் ஆகும். ரொம்ப பெயின், எக்ஸ்ட்ரீம் பெயின். ஓகே, நீங்க புஷ் பண்ணுங்க, நம்ம டெலிவரி ரூம் போயிடலாம். அதே 2 மணில இருந்து 3:15 3:20 வரைக்கும் அதே சொல்லிட்டு இருக்காங்க. 3:20க்கு அப்புறமா தான் ஓகே டெலிவரி ரூமுக்கு கூட்டு போகும்போது கூட ஓகே நம்மளே அந்த செக்ஷன்ல எங்க படுத்துட்டு நம்மள வந்து அந்த டெலிவரி ரூமுக்கு கூட்டு போனாங்க. அது முடிச்ச அப்புறமா ஒரு ரிலீஃப் இருந்துச்சு பாருங்க. அப்பா ஓகே குழந்தை வெளில வந்துட்டா அப்படின்ட்டு அந்த ரிலீஃப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அவங்க சொல்லுவாங்க, டாக்டர் சும்மா ஆலோசனை கூட்டு தான் வர சொன்னோம். சம்டைம்ஸ் லைக் வேஸ்ட் லிக்விட்ஸ் கைண்ட் சப்போர்ட் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அதுதான் சொல்லிட்டு பார்த்துட்டோம், ஊரில் நீங்கள் போங்க, அவங்க நல்ல பொசிஷன் அப்படின்னா சொல்லி அவங்க வரல. பட் என் டாக்டர் சொன்ன மாதிரி அதே அந்த 1 hourல வந்து அவங்க வந்து கரெக்டாக பிளான் பண்ணி ஆல்மோஸ்ட் 2:30க்கு தான் நாங்க கூப்பிட்டு பேசினாங்க. அதுல இருந்து ஒரு 1 hour கரெக்டா சொன்னாங்க. அதே மாதிரி டெலிவரி ஆயிடுச்சு. பட் சாரி, காட்ஸ் கிரேஸ் தான். நாங்களே வந்து அதை எக்ஸ்பெக்டே பண்ணல. தாரா மேம் அண்ட் எஸ்டர் மேம், அவங்களோட பேஷன்ஸ் லெவல் சீரியஸா எங்களும் நாங்க ஸ்டார்டிங் போகும்போது நாங்க அவ்வளவு கான்பிடன்ஸோட போகல. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் நாங்க சர்ச் பண்ணோம், நாங்க சேர்க்கோம். நிறைய ஹாஸ்பிட்டல் பார்த்தப்போ ஓகே எஸ்எம்எஃப் போகலாம், அங்க கொஞ்சம் நல்லா பார்ப்பாங்கன்ற மாதிரி நவீனோட அப்பதான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்கதான் தாரா மாமும் சஜஸ்ட் பண்ணாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அங்கிள் தான் வந்து சஜஸ்ட் பண்ணாரு. சரி ஓகே அந்த கான்ஃபிடன்ஸ் தான் போனோம். போயிட்டு நாங்க பெருசா நாங்க எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணி போல. பட் ஆனா லாஸ்ட் டைம்ல அவங்க எடுத்த செக்அப்ஸ் அந்த அந்த ஏதோ ஒரு கான்ஃபிடன்ஸ் தான் போனோம். பட் அவங்க பண்ண கண்டினியூஸா அந்த ஹெல்த் டேப்ல வச்சுட்டது, எவ்வளோ செக்அப்ஸ், எவ்வளோ பிளட் டெஸ்ட் கண்டினியூஸா அது எல்லாமே பண்ணதுனாலதான் அந்த ஹெல்த்தியான ஒரு பேபி அந்த டைம்ல வந்து கிடைச்சா. ஸோ என்ன யாராவது கேட்டாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட 2 பேரும் அவங்க ஒய்ஃப்காக எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு ஓகேவா டெலிவரி இதெல்லாம் கேட்காங்க. ஒரு மானிட்டரி லெவல்லையும் சரி, அவங்க இன்சூரன்ஸ் ப்ராசஸ் பண்ணுறதுலையும் சரி, டாக்டரும் சரி, அங்க இருந்தாவோ எப்படி ஹேண்டில் பண்ணாங்க. நிறைய கைனகாலஜிஸ்ட் இருக்காங்க, எல்லாருமே எனக்கு தெரிஞ்சிடும் பெஸ்டா எல்லாருமே ரொம்ப சூப்பரா பண்றாங்க. என்னன்னா அவங்க அந்த லெவல் ஆஃப் அவுட்புட்னால நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய ஃபோர்ஸ் இருக்கும். பட் அது வந்து என்ன மாற்ற கிடையாது, உங்களுக்கும் தனி ரோல்ஸ் இருக்காங்க, டாக்டர் தனியா இது பண்ணுவாங்க. ஸோ நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நான் வந்து சஜஸ்ட் பண்ணிட்டு கண்டிப்பாக தைரியமாக போங்க, எனக்கு 100% இருக்கு. ஏன்னா இன்சூரன்ஸ்லாம் வந்து வித்தின் 1 day வித்தின் ஃபியூ ஹவர்ஸில் ப்ராசஸ் பண்ணி கொடுத்தாங்க எனக்கு. ஸோ அதெல்லாமே வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான். இப்போ ஒரு கார்பரேட் ஹாஸ்பிட்டல் ஏங்க போகிற மாதிரி எஸ்எம்எஃப் இல்லை. அது ஒரு எல்லாம் கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் மாதிரி சீரியஸா எஸ்எம்எஃப் இல்லை. லைக் ரொம்பவே பெஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருந்தாங்க எனக்கு. அந்த ஓவராலாவே எங்களுக்கு எங்களோட ப்ரெக்னன்சி ஜேர்னி ஃபுல்லாவே எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் ஆச்சு. கைனகாலஜிஸ்டும் சரி, எங்களுக்கு எந்த டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து இருக்கோம் பாப்பா, எங்களுக்கு எல்லாமே பெஸ்டா ஃபீல் ஆச்சு. ஸோ இதோட இந்த வீடியோவை நாங்கள் ரேப் அப் பண்ணிட்டோம். இன்னும் சூப்பரான வீடியோஸோட சர்டன் ப்ராடக்ட்ஸ் அன்பாக்சிங்ஸ், இன்னும் பல வீடியோஸ் ஸ்லோவாக வந்து பேக் டு ட்ராக் வரும். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. Until then, bye.